let us discuss about the different topics like sampling and sampling methods, tabulation and classification of data, and then graphical presentation of data. So today the மூணு டாபிக்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். ரைட் then sample and introduction. A small part of quantity then intended to show what a whole is like, a representative part or a single item from a larger whole or group, especially when presented or inspection or shown as evidence of quantity, a finite part of the statistical population whose properties are studied to gain information about the whole. ஸோ சாம்பிள் அப்படிங்கிறது என்ன, தென் டோட்டல் பாப்புலேஷனை ஸ்டடி பண்ணுறது அப்படிங்கிறது கொஞ்சம் டிஃபிகல்ட்டு. அப்போ டோட்டல் பாப்புலேஷனில் இருந்து ஒரு ஃபியூ நம்பர் ஆஃப் சாம்பிளை எடுத்துகிட்டு ஸ்டடி பண்ணுறது நம்ம சாம்பிள் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ அதாவது ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம் அப்படிங்கிற மாதிரி a small part of quantity taken from the whole or the population. Then what is sample? A sample refers to a smaller, manageable version of a larger group. It is a subset containing the characteristics of a larger population. Samples are used in statistical testing when population sizes are too large for the test to include all possible members or observation. இப்போ ஒரு ரிசர்ச்சர் வந்து டேட்டா கலெக்ட் பண்ண போகிறாரு அப்படின்னு வச்சுக்கோங்க. அந்த டேட்டா கலெக்ட் பண்ண ஏரியாவில் பாப்புலேஷன் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொன்னால் எல்லாரையும் ஸ்டடி பண்ண முடியாது. ஸோ அதிலிருந்து ஒரு ஃபியூ நம்பர்ஸை வந்து செலக்ட் பண்ணி அதை மட்டும் ஸ்டடி பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் அதுதான் வந்து சாம்பிள். ஸோ அந்த சாம்பிளோட வந்து ரிசல்ட் என்னவோ அதை வந்து அப்படியே ஹோல் பாப்புலேஷனுக்கும் நம்ம அதை செட் பண்ணி பார்த்துக்குவாங்க. ரைட். தென் define sample or definition of sample. A sample is defined as a small set of data that a researcher chooses or selects from a larger population by using predefined selection method. ஸோ சம்டைம்ஸ் வந்து பாப்புலேஷன் வந்து பார்த்திங்கன்னா ஃபினிட்டாக இருக்கும், சம்டைம்ஸ் இன்ஃபினிட்டாக இருக்கும். ஸோ இன்ஃபினிட் பாப்புலேஷனாக இருந்தாலும் சரி, ஃபினிட் பாப்புலேஷனாக இருந்தாலும் சரி, அந்த ஹோல் பாப்புலேஷனை ஸ்டடி பண்ணுறது அப்படிங்கிறது கொஞ்சம் டிஃபிகல்ட்டு. ஸோ அதில் அப்போ என்ன செய்கிறாங்க, அதிலேருந்து ஒரு கொஞ்சம் பேரை மட்டும் நம்ம ஸ்டடி பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபியூ நம்பர்ஸை செலக்ட் பண்ணுறது தான் சாம்பிள். தென் வாட் இஸ் சாம்பிளிங்? ஸோ சாம்பிளிங் இஸ் எ ப்ராசஸ். தென் ஹவு டு செலக்ட் த sample or how to determine the sample from the population. ஸோ மொத்த பாப்புலேஷன்லேருந்து எப்படி சாம்பிளை டிட்டர்மின் பண்ண 100 எடுக்கலாமா அல்லது 200 எடுக்கலாமா அப்படின்னு டிட்டர்மின் பண்ணுறோம் இல்லையா, அதுதான் சாம்பிளிங். ஸோ சாம்பிளிங் இஸ் எ ஸ்டாட்டிஸ்டிக்கல் ப்ரொசீஜர் டீலிங் வித் த செலெக்ஷன் ஆஃப் த இண்டிவிஜுவல் ஆப்சர்வேஷன். இட் ஹெல்ப்ஸ் ஆஸ் டு த மேக் ஸ்டாட்டிஸ்டிக்கல் இன்ஃபரன்சஸ் அபவுட் த சாம்பிள். த நெக்ஸ்ட் ஒன், definition of sampling. Definition of sampling. So sampling is a process used in statistical analysis in which the predetermined number of observations are taken from the larger population. The methodology used to sample from the larger population depends on the type of analysis then being performed, but it may include simple random sampling or systematic sampling. ஸோ இந்த மாதிரி சாம்பிளை டிட்டர்மின் பண்ணும்போது அல்லது செலக்ட் பண்ணும்போது நம்மளுடைய கன்வீனியன்ட்டுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கலாம். அல்லது இப்போ ஒரு 100 பேர் இருக்காங்க, அந்த 100 பேரை நம்ம இன்டர்வியூ பண்ணணும் அப்படின்னு சொன்னால் ஒரு ஆர்டரை ஃபாலோ பண்ணாமல் ரேண்டமாக உங்களுடைய ஒப்பீனியன் என்ன, உங்களுடைய ஒப்பீனியன் என்ன அப்படின்னு சொல்லி ரேண்டமாக நம்ம கொஷின் கேட்குறது வந்து ரேண்டம் சாம்பிளிங். அப்போ அப்படி தான் கேட்க முடியும். ஒரு சாம்பிள் செலெக்ஷன் அப்படிங்கிறது மோஸ்ட்லி எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னால் ரேண்டமாக தான் செலக்ட் பண்ணுவாங்க. ரைட். தென் டைப்ஸ் ஆஃப் சாம்பிளிங். ஸோ டைப்ஸ் ஆஃப் சாம்பிளிங் அப்படி there are 2 types of sampling. Then first one,
then probability sampling. Second one, non-probability sampling. The probability sampling mean then equal chance given to the all samples. ஸோ எவ்வளவு சாம்பிள்ஸை செலக்ட் பண்ணுறாங்களோ அவ்வளவு சாம்பிள்ஸுக்கு அதாவது அந்த பாப்புலேஷனுக்கும் அந்த சாம்பிளுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஈக்குவல் சான்ஸு கொடுத்து டேட்டா கலெக்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. பட் நான் ப்ராபபிலிட்டி அப்படி கிடையாது, ஈக்குவல் சான்ஸ் வந்து கொடுக்க முடியாது. ஸோ ப்ராபபிலிட்டினால என்ன சான்ஸ் தான். ஸோ அங்கே வந்து ஈக்குவல் சான்ஸ் கொடுக்க முடியாது நான் ப்ராபபிலிட்டி சாம்பிளிங். ஸோ ப்ராபபிலிட்டி சாம்பிளிங் அப்படின்னு சொன்னால் ஈக்குவல் சான்ஸு கொடுக்க முடியும். அண்ட் ஃபர்ஸ்ட் ஒன் சிம்பிள் ரேண்டம் சாம்பிளிங். சிம்பிள் ரேண்டம் சாம்பிள் அப்படிங்கிறது என்ன, செலக்ட் த சாம்பிள் இன் ரேண்டமேட்டிக்கலி. ஸோ ரேண்டமாக செலக்ட் பண்ணுறது, எந்த ஒரு ப்ரொசீஜரும் கிடையாது. இவ்வளவு மென் இருக்கணும், இவ்வளவு உமன் இருக்கணும் அப்படின்னு ஒரு சட்டம் கிடையாது. அப்போ கலெக்ட் பண்ண பிறகு எவ்வளவு மென் இருக்காங்க எவ்வளவு ஃபீமேல் இருக்கான்னு வேணால் ஐடென்டிஃபை பண்ணலாமே ஒழிய இவ்வளவு மென் வரணும் இவ்வளவு ஃபீமேல் வரணும் அப்படின்னு கட்டாயம் இல்லாமல் கலெக்ட் பண்ணுறது. தென் சிம்பிள் ரேண்டம் சாம்பிள், தென் சிஸ்டமேட்டிக் சாம்பிள் அண்ட் ஸ்ட்ராட்டிஃபைடு சாம்பிள் அண்ட் கிளஸ்டர் சாம்பிள். தென் ஸ்ட்ராட்டிஃபைடு சாம்பிள் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொன்னால் வி ஃபிட் த நம்பர் ஆஃப் சாம்பிள்ஸ். இப்போ நம்ம 100 பேரை செலக்ட் பண்ணுறோம், 100 பேர்கிட்ட வந்து நம்ம கலெக்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் அந்த 100 பேரில் வந்து 20 பேர் அக்ரிகல்ச்சரிஸ்ட்டு, 20 பேர் பிஸ்னஸ் மேனு, 20 பேர் வந்து தென் கவர்மெண்ட் எம்ப்ளாயி, தென் 20 வந்து ப்ரைவேட் எம்ப்ளாயி, 20 வந்து பிஸ்னஸ் மேன். ஸோ ஈக்குவல். அதே மாதிரி என்ன கரெக்டாக 20 பிரிக்கிறேன். அந்த 20ல் இப்போ பிஸ்னஸ் மேன் 20 செலக்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா அந்த 20ல் மென் 10 தென் ஃபீமேல் 10 இப்படி வைக்கிறது தான் தென் ஸ்ட்ராட்டிஃபைடு சாம்பிள். தென் கிளஸ்டர் சாம்பிள். இந்த கிளஸ்டர் சாம்பிள் அப்படிங்கிறன்னா டீமில் இருந்து இப்போ டீம் ஏயில் ஒரு 10 பேர் இருக்காங்க, டீம் பியில் ஒரு 10 பேர் இருக்காங்க, டீம் சியில் ஒரு 10 பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த 10 பேரையும் நம்ம செலக்ட் பண்ண முடியாது. அந்த 10 பேர்த்தில் யாராவது 2 பேர், அடுத்த 10 பேரில் இப்படி. ஸோ குரூப்பில் ஒரு குரூப்லேயும் எனி 2 வி செலக்ட் த எனி 2. ஸோ இது கிளஸ்டர் சாம்பிளிங் மெத்தட். Next one, non-random sampling method. There are 4 methods of non-random sampling. And first one, convenience sampling. So convenience sampling அப்படின்னா ரிசர்ச்சர் உடைய கன்வீனியன்ட்டுக்கு தகுந்த மாதிரி எப்போ வேணாலும் கலெக்ட் பண்ணலாம். தென் சாம்பிள் சைஸை ஃபிட் பண்ணுறதுக்கு எந்த ஃபார்ம்லாம் யூஸ் பண்ண முடியும். இப்போ 100னா 100, 50னா 50. இது எல்லாமே என்ன அப்படின்னு சொன்னால் ரிசர்ச்சருடைய கன்வீனியன்ட். தென் கோட்டா சாம்பிள். இந்த கோட்டா சாம்பிள் அப்படிங்கிறது என்ன, தென் எவ்வளவு நம்ம டோட்டலாக சாம்பிளை செலக்ட் பண்ணுறோமோ அதில் ஒரு ரிசல்ட்டுக்கு இவ்வளவு வேணும். இப்போ வந்து ஸ்கூல் அல்லது காலேஜில் வந்து பார்த்திங்கன்னா அட்மிஷன் போடுறாங்க. இப்போ ஒரு பர்டிகுலர் கோர்ஸில் வந்து 50 சீட்டு அப்படின்னு வச்சுக்கோங்க. இந்த 50 சீட்டில் 67% வந்து பாய்ஸ், 33% வந்து கேர்ள்ஸ். அந்த 67% வந்து தென் சர்டைன் பர்சன்டேஜ் ஆஃப் சம் கேட்டகரிஸ், ஒவ்வொரு கேட்டகரிஸுக்கும் வந்து என்ன செய்கிறாங்க இவ்வளவு இருக்கணும் அப்படின்றாங்க இல்லையா. இதுதான் கோட்டா. அப்போ முன்னாடியே ஃபிட் பண்ணிடணும். இந்த டோட்டல் சாம்பிளில் ஒவ்வொன்றும் இவ்வளோ வரணும், அப்படி ரிசல்ட் இப்படி தான் வரணும், இவ்வளோ சாம்பிள் தான் இருக்கணும் ஒவ்வொன்றே அப்படிங்கிறது வந்து ஃபிட் பண்ணி கலெக்ட் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் அது கோட்டா சாம்பிளிங். தென் ஜட்ஜ்மெண்ட் சாம்பிளிங் அப்படின்னா எக்ஸாம்பிளில் இருந்து ஏற்கனவே நடந்திருக்கும் அந்த எக்ஸாம்பிளை நம்ம சாம்பிளாக நம்ம பயன்படுத்திக்கிறது தென் ஜட்ஜ்மெண்ட் சாம்பிளிங். இந்த ஸ்னோபால் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொன்னால் இப்போ இந்த டீமில் வந்து பார்த்திங்கன்னா ஃபெயிலியர் ஆகிறது அல்லது சக்ஸஸ் ஆகிறவங்கள மட்டும் நம்ம பிக்கப் பண்ணுறோம் இல்லையா, அதான் ஸ்னோபால் அப்படின்னு சொல்கிறது. இப்போ வரிசையாக 4 பாட்டில் அடுக்கி வச்சுட்டு ஒரு பந்தை உருட்டி விட்றோம், அதில் எந்த 2 பாட்டில் கீழே விழுதோ அதை அப்படியே சாம்பிளாக எடுத்துக்கிறோம். அந்த மாதிரி ஒரு 4 பேர் இருக்காங்க, அந்த 4 பேரில் வந்து யார் வந்து பாஸ் பண்ணுறாங்களோ அவங்கள மட்டும் சாம்பிளாக எடுத்துக்கிறோம். ஸோ இது ஸ்னோபால் மெத்தட்ஸ். ஸோ தட் இஸ் த டைப்ஸ் ஆஃப் சாம்பிளிங். தென் நெக்ஸ்ட் ஒன், tabulation and classification. Then after collection of data, the researcher வந்து என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால் அந்த கலெக்ட் பண்ண டேட்டாவை கிளாஸிஃபை பண்ணணும், டேபிளேட் பண்ணணும். ஏன் அப்படின்னு சொன்னால் இதுதான் வே ஆஃப் ப்ரெசன்டேஷன். ஒன்று டேபிள் மூலமாக ப்ரெசென்ட் பண்ணணும் அல்லது டயக்ராமேட்டிக்காக ப்ரெசென்ட் பண்ணணும். அப்போ கிளாஸிஃபை பண்ணுறது அப்படிங்கிறது என்ன, இப்போ டேட்டா கலெக்ட் பண்ணும்போது எப்படி கேட்டிருப்பாங்க, நேமு, ஜெண்டரு, ஏஜு, தென் ஆக்குபேஷனு, மந்த்லி இன்கம்மு, சைஸ் ஆஃப் ஃபேமிலி, and then some questions are related to the research topic. ஸோ இந்த மாதிரி இருக்கும். ஸோ அப்படி கலெக்ட் பண்ண டேட்டாவை நம்ம ஷோ பண்ணணும். அப்படி ஷோ பண்ணணும் அப்படின்னு சொன்னால் there must be tabulation and classification. Then tabulation is a mechanical function of classification
because is tabulation. So classified data are placed in row and columns. Classification is a process of statistical analysis, while tabulation is a process of presenting data is suitable and structured. அப்போ கிளாசிஃபிகேஷன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளவு ரோ வரணும், எவ்வளவு காலம் வரணும். இப்போ இப்போ ஏஜ் இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க. இந்த ஏஜை வந்து எப்படி கிளாஸிஃபை பண்ணலாம்? தென் ஓல்டேஜ் பீப்புள், மிடில் ஏஜ் பீப்புள், யங்கஸ்ட் பீப்புள் அப்படி கிளாஸிஃபை பண்ணலாம். அல்லது ஏஜ் வைஸ் நம்ம கிளாஸிஃபை பண்ணும்போது இப்போ 20 to 30, 30 to 40, 40 to 50 இப்படி இந்த மாதிரி குரூப்பாக நம்ம கிளாஸிஃபை பண்ணுறோம். அப்போ ஏஜ் அப்படிங்கிறது ஒன்று. ஸோ இந்த ஏஜில் ஜெண்டர் வைஸு மென் அண்டு உமன் ஆர் மேல் ஆர் ஃபீமேல். ஸோ இந்த மாதிரி கிளாஸிஃபை பண்ணுறது தான் கிளாஸிஃபிகேஷன். ஸோ இதை அப்படியே நம்ம டேபிள் ஃபார்மேட்டில் கொடுக்குறோம். ரோ காலமாக ஃபிட் பண்ணி நம்ம டேபிள் வித் டேபிள் நம்பர், வித் டேபிள் ஹெட்டிங் அண்ட் சோர்ஸஸ் ஆஃப் த டேபிள் அண்ட் நம்பர் ஆஃப் ரெஸ்பாண்டன்ஸ் ஃபார் த ஆல் கைண்ட் ஆஃப் கிளாஸிஃபிகேஷன் இப்படி கொடுத்தோம் அப்படின்னு சொன்னால் அது ப்ரொசீஜர் ஆஃப் டேபிளேஷன். தென் நெக்ஸ்ட்டு தென் மீனிங் ஆஃப் கிளாஸிஃபிகேஷன். ஸோ கிளாஸிஃபிகேஷன் is a process of arranging things or data in groups or classes according to their resemblance and affinities, and gives expressions to the unity of attributes, and they may subsist among the diversity of individual. ஸோ கலெக்ட் பண்ண டேட்டாவை நம்ம வந்து ரீஅசம்பிள் பண்ணுறது, ரெசம்பிள்ஸ் பண்ணுறது. ஏன்னா அது எப்படி அப்படின்னு சொன்னால் பார்க்குறவங்களுக்கு ஈஸியாக புரிகிற மாதிரி இருக்கணும், டேட்டா அனாலிசிஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கிற மாதிரி நம்ம அப்படியே கிளாஸிஃபை பண்ணி கொடுக்கணும். இப்போ முன்னாடியே சொன்ன மாதிரி ஜெண்டர் வைஸ் கிளாஸிஃபிகேஷன், ஆக்குபேஷன் வைஸ் கிளாஸிஃபிகேஷன், தென் இன்கம் வைஸ் கிளாஸிஃபிகேஷன், தென் பிராண்ட் ப்ரிஃபரன்ஸு. ஸோ என்ன ரிலேட்டடோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம கிளாஸிஃபை பண்ணணும். தென் நெக்ஸ்ட் ஒன் டெஃபினிஷன் ஆஃப் கிளாஸிஃபிகேஷன். ஸோ கிளாஸிஃபிகேஷன் இஸ் த ப்ராசஸ் ஆஃப் அரேஞ்சிங் டேட்டா into sequence and groups according to their common characteristics, or separating them into different but related parts. Then another one definition: the process of grouping large number of individuals, facts and observations on the basis of similarity among the items is called classification, according to Stockton and Clark. Then characteristics of classification. And first one, classification performs homogeneous groups of data. ஸோ எப்படி டேட்டா கலெக்ட் பண்ணியிருக்கோமோ அந்த டேட்டா வந்து ஃபுல் எக்ஸ்ப்ரெஷனாக எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி கிளாஸிஃபை பண்ணணும். ஒன்று இப்போ ஜெண்டர் அப்படின்னு சொன்னால் ஜெண்டரில் வந்து மேல் ஃபீமேல் ட்ரெஸ்ஸெஞ்சர் அப்படின்னு பிரிக்கிறோம் இல்லையா, அது அப்படி ஃபுல்லாக வரணும். ஜெண்டர்னால் என்ன அப்படிங்கிறத கிளாஸிஃபை பண்ணி சொல்லணும். இப்போ ஏஜ் அப்படின்னு சொன்னால் அந்த ஏஜ் எப்படி கிளாஸிஃபை பண்ணுறோம் அப்படிங்கிறத சொல்லணும். நான் முன்னாடியே சொன்னேன், இந்த 20 to 30, 30 to 40 அந்த மாதிரி கிளாஸிஃபை பண்ணுறது. அதான் இட் பிரிங்ஸ் அவுட் பாயிண்ட்ஸ் ஆஃப் சிமிலாரிட்டி அண்டு டிஸ்சிமிலாரிட்டிஸ். தென் த கிளாஸிஃபிகேஷன் மே பி எய்தர் ரியல் ஆர் இமேஜினரி. தென் கிளாஸிஃபிகேஷன் இஸ் ஃப்ளெக்சிபிள் டு accommodate and adjustments. The next one, types of classification. So the types of classification depend upon the data, raw data. So raw data என்ன இருக்கோ அது தகுந்த மாதிரி தான் நம்ம கிளாஸிஃபை பண்ண முடியும். And first one, geographical classification. ஸோ ஜாக்ரஃபிக்கல் கிளாஸிஃபிகேஷன் அப்படிங்கிறப்ப ஏரியா வைஸ் ஆர் லொக்கேஷன் வைஸ். அப்போ ஒரு ஜோன் வைஸோ டிஸ்ட்ரிக்ட் வைஸோ ரீஜனல் வைஸோ நம்ம வந்து டேட்டாவை கிளாஸிஃபை பண்ணுறோம். இப்போ தமிழ்நாடு, ஆந்திர பிரதேஷ் இதெல்லாம் என்ன அப்படின்னு சொன்னால் ஜாக்ரஃபிக்கல். அதே மாதிரி இப்போ தமிழ்நாட்டுக்குள்ளே ஜோன் வைஸு, சவுத் ஜோன், தென் வெஸ்ட் ஜோன் அந்த மாதிரி பிரிக்கிறோம் அப்படின்னு சொன்னால் அதுவும் வந்து ஜாக்ரஃபிக்கல் கிளாஸிஃபிகேஷன். தென் chronological classification on the basis of temporal or historical, that is with the respect of time. ஒரு பீரியட் வைஸ், அதாவது இயர் வைஸு நம்ம ஒரு டேட்டாவை ஷோ பண்ணுறோம். 2001, 2002, 2003. ஸோ இயர் வைஸு டேட்டாவை நம்ம ப்ரெசென்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் அது தென் chronological classification. Then another types of classification, then qualitative classification. So qualitative classification mean on the basis of character or attributes.
இப்போ ஒரு ப்ராடக்டை பற்றி நம்ம ஸ்டடி பண்ணியிருக்கோம். அந்த ப்ராடக்டுடைய பிராண்டு ப்ரிஃபரன்ஸ். ஸோ வாட் இஸ் த ரீசன் ஆஃப் பர்டிகுலர் பிராண்டு ப்ரிஃபரன்ஸ்னு இருக்குது. ஸோ அதை எப்படி நம்ம இப்போ டேபிளாக ஷோ பண்ணுறது அப்படின்னு சொன்னால், இப்போ ஒரு கஸ்டமர் வந்து ஏதோ ஒரு காரணத்துக்காண்டி அந்த பர்டிகுலர் பிராண்டை யூஸ் பண்ணியிருப்பாங்க. இப்போ சோப்புன்னு எடுத்துக்கோங்க. அந்த சோப்பினுடைய ஸ்மெல்லுக்காக அல்லது குவாலிட்டிக்காக, தென் ப்ரைஸு, தென் ஆஃபரு, சைஸு, தென் பிராண்டு நேம். நான் நீண்ட காலமாக அந்த சோப்பை நான் தான் பயன்படுத்திகிட்டு இருக்கேன்ல, இப்படி. ஸோ இதெல்லாம் என்ன அப்படின்னு சொன்னால் கேரக்டர், அந்த அந்த பர்டிகுலர் ப்ராடக்டுடைய கேரக்டர். ஸோ அதன்படி நம்ம கிளாஸிஃபை பண்ணணும். அது குவாலிட்டேட்டிவ் கிளாஸிஃபிகேஷன். தென் ஃபோர்த் ஒன் குவான்டிடேட்டிவ் கிளாஸிஃபிகேஷன். த குவான்டிடேட்டிவ் கிளாஸிஃபிகேஷன் மீன் த மெஷர்மெண்ட் ஆர் ஸ்கேல். ஸோ அது நியூமெரிக்கலாக நம்ம ப்ரெசென்ட் பண்ணுறது. அது தேர் ஆர் த டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கிளாஸிஃபிகேஷன். த நெக்ஸ்ட் ஒன் and the meaning and the definition of tabulation. ஸோ இப்போ கிளாஸிஃபை பண்ண பிறகு டேபிள் எப்படி பண்ணுறது அப்படின்னு பாருங்கள். The tabulation may be defined as systematic arrangement of data is column and rows. It is designed to simply presentation of data for the purpose of analysis and statistical inference. ஏன் டேபிளேட் பண்ணணும் டேட்டாவை? அப்போ தான் புரியும். ஏன்னு சொன்னால் டேபிளேட் அப்படிங்கிறது என்ன? தென் ஒன் ஆஃப் த வே ஆஃப் ப்ரெசன்டேஷன் ஆஃப் டேட்டா. ஸோ டேட்டாவை ஷோ பண்ணுறதுக்கு டேபிளேஷன் தான் ஈஸியான வழி. அப்படி ஷோ பண்ண பிறகு அதை அனாலிசிஸ் பண்ணலாம். ஸோ அனாலிசிஸ் அப்படின்னா சிம்பிள் ஆவரேஜ் கண்டுபிடிக்கிறது, கார்லேஷன் கண்டுபிடிக்கிறது, ரெகுலேஷன். ஸோ அது ரிசர்ச்சர் என்ன ஸ்டாட்டிஸ்டிக்கல் டூலை யூஸ் பண்ணுறதுக்கு விருப்பப்படுறாங்களோ அதை வச்சு நம்ம அங்கே அனாலிசிஸ் பண்ணலாம். இன்னொன்று என்ன அப்படின்னு சொன்னால் இன்ஃபரன்ஸ். ஸோ அந்த டேபிளோடைய கமெண்ட்ஸ் என்ன, கன்க்ளூஷன்ஸ் என்ன, அதனுடைய எக்ஸ்ப்ளனேஷன் என்ன, அந்த டேபிளில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத இன்ஃபரன்ஸ் சொல்லலாம். தென் நெக்ஸ்ட் ஒன் கிளாஸிஃபிகேஷன் ஆஃப் டேபிளேஷன். ஸோ கிளாஸிஃபிகேஷன் ஆஃப் டேபிள்ஸ். தென் கிளாஸிஃபிகேஷன் இஸ் டன் பேஸ்டு ஆன் then coverage, simple and complex table. That means types of table, coverage table or simple table. Then objective table or purpose table. That means general and reference table or special table or summary table. ஒரு டேபிள் வந்து இண்டிவிஜுவலாகவும் கொடுக்கலாம், சம்மரைஸ் பண்ணியும் டேபிள் கொடுக்கலாம். அது அப்ஜெக்டிவ் டேபிள். The nature of enquiry, that means primary and derived table. ஸோ ப்ரைமரியாக என்ன டேட்டா வந்துச்சோ அந்த டேட்டாவை அப்படியே ப்ரெசென்ட் பண்ணுறது த நேச்சர் ஆஃப் என்கொயரி. நெக்ஸ்ட் ஒன் சாம்பிள் டேபிள், சிம்பிள் டேபிள். ஃபஸ்ட்டு டைப் சிம்பிள் டேபிள். ஒரு சிம்பிள் டேபிள் அப்படிங்கிறது இப்போ இப்படி தான் இருக்கும். அதாவது ஸ்டூடெண்ட்டுடைய மார்க்ஸு, த நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ 30 to 40 இவ்வளோ பேர், 40 to 50 எவ்வளோ நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட். இது சிம்பிள் டேபிள். தென் நெக்ஸ்ட் ஒன் டூ-வே டேபிள். இந்த டூ-வே டேபிள் அப்படிங்கிறது என்ன? இப்போ இதுக்கு முன்னாடி மார்க்கு, நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ்னு போட்டிருந்தோம். ஸோ இந்த மார்க் வைஸ் வந்து ஜெண்டர் வைஸ் நம்ம கிளாஸிஃபை பண்ணுறோம். ஸோ ஜெண்டர் அப்படிங்கிறப்ப என்ன, மேல் ஃபீமேல் அப்படின்னு சொன்னாலே அந்த மாதிரி. இப்போ கிளாஸிஃபிகேஷன் ஆஃப் மார்க்ஸும் இருக்குது, அதே மாதிரி கிளாஸிஃபிகேஷன் ஆஃப் ஜெண்டர் வைஸ் இருக்குது. ஸோ நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸை எப்படி ரெண்டாக கிளாஸிஃபை பண்ணிட்டாங்க. எப்படி அப்படின்னா பாய்ஸு, கேர்ள்ஸ். அப்போ 30 to 40 10 பாய்ஸு 10 கேர்ள்ஸு. ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் 20. ஓகேவா? 40 to 50 total number of students 20. Then out of 20 15 boys, 5 girls. Then 50 to 60 marks total of students வந்து 10. Then out of 10 7 girls, 3 boys. Then total number of boys 28, total number of girls 22. Then total number of students 50. ஓகேவா? அப்போ அவுட் ஆஃப் 50 28 boys, then 28 girls. ஸோ இது வந்து டூ-வே கிளாஸிஃபிகேஷன் டேபிள், எக்ஸாம்பிள் டேபிள். The next one example table, individual observation. ஸோ இண்டிவிஜுவல் அப்சர்வேஷன் அப்புறம் ஒவ்வொரு பர்சனுடைய இண்டிவிஜுவல் டேட்டா. இப்போ ஒரு கிளாஸில் வந்து ஒரு 5 ஸ்டூடெண்ட் இருக்காங்க அப்படின்னு சொன்னால் ஃபஸ்ட்டு உட்காந்துருக்க பையனுடைய மார்க் என்ன, செகண்டு உட்காந்துருக்கனுடைய மார்க் என்ன, இப்படி ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுடைய மார்க்கை இண்டிவிஜுவலாக நம்ம ஒரு டேபிளில் கொண்டு வரோம் அப்படின்னு சொன்னால் அது இப்படி தான் இருக்கும். ஸோ ரோல் நம்பர் அண்டு மார்க்ஸ் அட்டைன்ட் ஃபார் த பர்டிகுலர் சப்ஜெக்ட். இது இண்டிவிஜுவல் அப்சர்வேஷன் டேட்டா. தென் டிஸ்க்ரீட் ஃப்ரீக்வன்சி டிஸ்ட்ரிபியூஷன். டிஸ்க்ரீட் அப்படிங்கிறன ஒரு பர்டிகுலர் மார்க்கு எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் வாங்கியிருக்காங்க. இப்போ 50 மார்க்கு எத்தனை பேர் வாங்கியிருக்கான், 60 மார்க் எத்தனை பேர் வாங்கியிருக்காங்க, 70 மார்க் எத்தனை பேர் வாங்கியிருக்காங்க.
ஸோ இது டிஸ்க்ரீட் சீரியஸ். ஸோ இது லாஸ்ட் கிளாஸ்லேயும் நம்ம வந்து ஒரு நியூமரிக்கல் டேட்டாவை எப்படி சீரியஸாக பிரிக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதில் இண்டிவிஜுவல் சீரீஸு, டிஸ்க்ரீட் சீரியஸு அண்ட் கண்டினியூஸ் ஆர் கிளாஸ் இன்டர்வல் சீரியஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இண்டிவிஜுவல் சீரியஸ் அப்படிங்கிறப்ப அதை பேஸ் பண்ணி இண்டிவிஜுவல் டேபிள் போட முடியும். டிஸ்க்ரீட் சீரியஸாக நம்ம பிரித்தோம் அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரி நம்ம டிஸ்க்ரீட் டிஸ்ட்ரிபியூஷன் ஃப்ரீக்வன்சி டிஸ்ட்ரிபியூஷனாக கொடுக்கலாம். ஓகேவா? தென் அதே மாதிரி கண்டினியூஸ் ஆர் இன்டர்வல் டேபிள். தென் கண்டினியூஸ் ஃப்ரீக்வன்சி டிஸ்ட்ரிபியூஷன் அப்படிங்கிறப்ப தென் மார்க்ஸ் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ மார்க்ஸ் வந்து 0 to 5ல் 0 ஸ்டூடெண்ட்ஸு, 5 to 10ல் 0 ஸ்டூடெண்ட்ஸு, 10 to 15ல் 0 ஸ்டூடெண்ட்ஸு, 15 to 20ல் நம்பர் ஆஃப் 1 ஸ்டூடெண்ட், தென் 20 to 24. இது வந்து சாம்பிள் டேபிள் ஃபார் கண்டினியூஸ் ஃப்ரீக்வன்சி distribution. Then another one sample table. The next graphical presentation of data. ஸோ இந்த மாதிரி டேபிளை அது இண்டிவிஜுவல் டேபிளாக இருந்தாலும் சரி, டிஸ்க்ரீட் டேபிளாக இருந்தாலும் சரி, அல்லது கண்டினியூஸ் ஃப்ரீக்வன்சி டேபிளாக இருந்தாலும் சரி, ஸோ இந்த டேபிளை வந்து நம்ம சார்ட்டாக நம்ம ப்ரெசென்ட் பண்ண முடியும், அதாவது கிராஃபாக கொண்டு வர முடியும். ஸோ கிராஃபிக்கல் ப்ரெசன்டேஷன் ஆஃப் டேட்டா. So a chart is graphical presentation of data in which the data is represented by the symbols such as bars in a bar chart, line in a line chart or slice in a pie chart. ஸோ கொடுத்துருக்க டேட்டா வச்சு நம்ம பாயிண்ட் அவுட் பண்ணி அந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி போட்டோம் அப்படின்னு சொன்னால் அது லைன் சார்ட். ஸோ அந்த பாயிண்ட்டுக்கு அப்படியே நம்ம செவ்வக பரவல் படம் போட்டோம் அப்படின்னு சொன்னால் அது பார் சார்ட், அல்லது ஒரு வட்டம் போட்டோம் அப்படின்னு சொன்னால் அது பை சார்ட். ஓகேவா? Then types of diagram. So there are many types of diagram. First one line diagram, second one bar diagram. In the bar diagram further 3 classification பிரிக்கலாம். First one simple bar diagram, subdivided or percentage bar diagram, multiple bar diagram, then pie diagram, next one histogram and polygon diagram, the last one Vogt diagram. ஸோ லைன் டயக்ராம் அப்படிங்கிறது சொன்னேன், கொடுத்துருக்க டேட்டாவை அப்படியே நம்ம பாயிண்ட் அவுட் எக்ஸ் ஆக்சிஸில் ஒய் ஆக்சிஸ் வச்சு நம்ம பாயிண்ட் அவுட் பண்ணிவிட்டு அப்படியே லைனாக கனெக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னால் அது லைன் டயக்ராம். ஸோ பார் டயக்ராமில் வந்து 3 கேட்டகரி. ஒன்று சிம்பிள் பார் டயக்ராம். ஸோ பாயிண்ட் அவுட் பண்ணி அந்த செவ்வக பரவல் படவாக போட்டோம் அப்படின்னு சொன்னால் அது சிம்பிள் பார் டயக்ராம். ஸோ சப்டிவைடட் அப்படிங்கிறப்ப ஒரு சிங்கிள் பாரையே தென் டிவைட் பண்ணி கொடுக்குறது, பர்சன்டேஜாகவும் டிவைட் பண்ணலாம். அண்ட் மல்டிபிள் அப்படிங்கிறப்ப ஒரு பாருக்கும் சிம்பிள் பாருக்கும் மல்டிபிள் பாருக்கும் ஒரு வித்தியாசம் இருக்குது. சிம்பிள் பார் அப்படிங்கிறப்ப ஒன்றுக்கு ஒன்று டச் ஆகாது, மல்டிபிள் அப்படிங்கிறப்ப ஒன்றுக்கு ஒன்று டச் ஆகும். ஸோ பை டயக்ராம் அப்படிங்கிறப்ப டேட்டாவை டிகிரிக்கு கன்வெர்ட் பண்ணி நம்ம அங்கே சர்க்கிள் போட்டு காட்டணும். தென் ஹிஸ்டோகிராம் அப்படிங்கிறப்ப அங்கே ஃப்ரீக்வன்சி டிஸ்ட்ரிபியூஷனுக்கு உள்ள டேபிளுக்கு மட்டும் ஹிஸ்டோகிராம் அண்ட் பாலிகன் போடலாம். அதே மாதிரி ஓகை டயக்ராம் தென் மோர் தென் லெஸ் தென் குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி கண்டுபிடிச்சி போடணும். இப்போ இந்த சாம்பிள் டயக்ராம் ஒவ்வொரு டயக்ராமுக்கும் சாம்பிள் என்ன அப்படின்பா. ஸோ லைன் டயக்ராம்ஸ் வந்து இப்படி தான் இருக்கும். சரியா? பாயிண்ட் அவுட் பண்ணிவிட்டு அப்படியே பாயிண்ட்ஸை ஃபுல்லாக கனெக்ட் பண்ணால் அது லைன் டயக்ராம். அதே மாதிரி சிம்பிள் பார் டயக்ராம் பாருங்கள், இது இப்படி தான் இருக்கும், சிம்பிள் பார் டயக்ராம். தென் சப்டிவைடட் பார் டயக்ராம், ஒரு சிங்கிள் பாரையே சப்டிவிஷனாக பிரிச்சு. அப்போ 2001 ஒரு 4 டிபார்ட்மெண்ட்டுடைய ஸ்ட்ரென்த் என்ன, அடுத்து 2002 அப்போ மொத்த ஸ்ட்ரென்த் என்ன, அந்த மொத்த ஸ்ட்ரென்த்து வந்து 2001 130. அந்த 130 தான் 4 சப்ஜெக்ட்டுக்கும் பிரிச்சிருக்கிறாங்க. அப்போ ஒரு சிங்கிள் பாரையே 4 பார்ட்டாக எத்தனை டிவிஷன் வருதோ அத்தனை டிவிஷனை பிரிக்கிறோம் அப்படின்னு சொன்னால் அது சப்டிவைடட் பார் டயக்ராம். இது வந்து நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்டை பேஸ் பண்ணி பிரித்தா சப்டிவைடடு. அதே பர்சன்டேஜ் போட்டோம் அப்படின்னு சொன்னால் அது பர்சன்டேஜ் பார் டயக்ராம். இது மல்டிபிள் பார் டயக்ராம். ஆனால் முன்னாடி உள்ள டேட்டாவே இந்த மாதிரி மல்டிபிள் பார் டயக்ராம் போடலாம். தென் நெக்ஸ்ட்டு பை டயக்ராம். ஸோ பை டயக்ராம் அப்படிங்கிறப்ப இங்கே டேட்டா வந்து ரா டேட்டாவை நம்ம டிகிரிக்கு கன்வெர்ட் பண்ணி நம்ம போடலாம். இந்த பை டயக்ராம். தென் நெக்ஸ்ட் ஒன்று ஹிஸ்டோகிராம் அண்டு பாலிகான். இந்த ஹிஸ்டோகிராம் அப்படிங்கிறப்ப ஃப்ரீக்வன்சி, அதாவது கிளாஸ் இன்டர்வல் சீரீஸ்க்கு தான் போட முடியும். ஸோ கிளாஸ் இன்டர்வல் சீரீஸ் செய்கிறப்ப டேட்டா வந்து இப்போ அந்த ப்ளூ பாக்ஸை பார்த்திங்கன்னா தெரியும், 40 to 150. அடுத்து ரெட்டு வந்து 150 to 160. க்ரீன் வந்து 160 to 170. தென் லாஸ்ட் ஒன் 170 to 180. ஸோ இப்படி பாயிண்ட் அவுட் பண்ணி நம்ம அந்த செவ்வக பரவல் போட்டோம்னு சொன்னால் அது ஹிஸ்டோகிராம். ஸோ இது ஒவ்வொரு இதுக்கும் வந்து நம்ம மிடில் பாயிண்ட், அதாவது அந்த இன்டர்வலுக்கு மிடில் பாயிண்ட்
இப்போ 140 to 150க்கு மிடில் என்ன 145. ஸோ அந்த பாக்ஸில் டாப்பில் பின்னு ஒரு பாயிண்ட் இருக்கு பாருங்கள், பி. அதே மாதிரி 150 to 160ல் சி, டாப்பில் சி. அடுத்து 160 to 170க்கு 165 தான் மிடில் வேல்யூ, அது வந்து டி. அதே மாதிரி 170 to 180க்கு மிடில் வேல்யூ, தென் 175 அது அந்த பாயிண்ட் அவுட் கொடுத்துருவாங்க இ. அப்போ பி, சி, டி, இ இதை மட்டும் லைனாக கனெக்ட் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் அது பாலிகன். இது பார்த்திங்கன்னா ஒரு கோபுரம் மாதிரி வரும். இது ஹிஸ்டோகிராம் அண்டு பாலிகன். அண்ட் லாஸ்ட் ஒன் ஓகே டயக்ராம். ஸோ அந்த ஃப்ரீக்வன்சி வேல்யூஸ்க்கு வந்து மோர் தென் லெஸ் தென் கண்டுபிடிச்சி அந்த வேல்யூஸ் அப்படியே எக்ஸ் ஆக்சிஸ்லேயும் ஒய் ஆக்சிஸ்லேயும் நம்ம பாயிண்ட் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரி எக்ஸ் மாதிரியே ஒரு லைன் போகும். அந்த 2 லைன் கண்டிப்பாக மீட் பண்ணும். ஸோ இது வந்து ஓகே டயக்ராம். ஸோ நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் இந்த ஒவ்வொரு டயக்ராம்ஸுக்கும் ப்ராப்ளம் வந்து நம்ம பார்ப்போம். ஸோ இதில் எதுவும் டவுட் இருந்தாலும் நீங்கள் கமெண்டில் போஸ்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.